நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். ஒரு 6 மாத காலத்துக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களோட முகங்கள் எல்லாம் காண தந்த தேவனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். லாக்டவுன் நிறைய பாடத்தை நமக்கு கற்று தந்திருக்கு. நான் அப்படி தான் சொல்லுவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதாவது உண்மையான ஊழியக்காரங்க யார், போலியான ஊழியக்காரங்க யார், முதல்ல அதை தான் கற்றுக் கொடுத்துருக்கு. ஒரு கூட்டம் இப்போ எழும்பி ஜெபம் பண்ணுறாங்க. திறப்பின் வாசல் ஜெபம் வேணாம், எழுப்புதெல்லாம் கிடையாது, அப்படி பைபிளில் ஒரு வேர்டே கிடையாது. இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு எழும்பியிருக்கிறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, இன்னும் ஒரு 6 மாதம் லாக்டவுன் போச்சுன்னா ஒரு பெருங்கூட்டம் இயேசுநாதரே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போகிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ ஒரு நெருக்கம் தான் நம்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யார் என்று விளங்க பண்ணுகிறது. உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று அறியும்படிக்கு உங்களுக்கு என்ன தேவையாம்? மார்க்க பேதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, கர்த்தர் நல்லவர். நான் ஒரு சீரியஸாக ஒரு மெசேஜ் பேசிட்டு இருக்கிறேன். நான் இயேசுவை நேசித்தால் இயேசு என்னை நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சியை நான் வேறு பிரசங்கம்லாம் ஆயத்தம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உங்களை என்னையும் கர்த்தர் நேசித்தால் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் உண்டு. அதில் ஒரு 2 காரியங்களை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்துக்குள்ளே நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே, பிகாஸ் ஆஃப் his love and his pity, அவர் அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் பூர்வ நாட்கள் எல்லாம் அவர் தூக்கி சுமந்தாரா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்மை கர்த்தர் தூக்கி சுமந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ சொல்லுவேன், ஏன்னா உங்களை குறித்து எனக்கு நல்லா தெரியும். நல்லா டெய்லி மாதம் போய் எல்லா நாளும் வேலைக்கு போய் சம்பாதித்த நாட்களை காட்டிலும் வேலையே இல்லாத நாட்களில் கர்த்தர் உங்களை என்னையும் ஜெயமாய் நடத்தினார். உண்மைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உண்மைன்னா இன்னொரு சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை கொஞ்சம் லேவிஷான ஃபுட் இல்லாட்டாலும் கரெக்டாக ஏற்ற நேரத்தில் கர்த்தர் தருகிறார். அப்படி இருந்து அதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை பாருங்க. in his love and in his pity he redeemed them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். and he bore them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். and carried them all the days of old. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அவர்களை சுமந்தார், தூக்கி சுமந்தார். அப்படியானால் தேவன் பூர்வ நாட்கள் மட்டும்தான், இந்த லாக்டவுன் வரைக்கும் தான் சுமப்பாரா? இல்ல, இனியும் நம்மை சுமக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் என்ன வாசிக்கும் பொழுது, இம்மட்டும் ஏந்தினேன் 46:4, உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனிமேல நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். நான் என்ன செய்வேன்? சுமப்பேன். இத சொல்றவர் யார் தெரியுமா? வாக்கு மாறாத தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர். ஓ, கர்த்தர் உங்களை என்னை சுமப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஓ, என்னை சுமக்கிற தெய்வமே, கூப்பிடலாமா? என்னை சுமக்கிற தெய்வமே, என்னை சுமக்கிற தெய்வமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்மை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். இதுவரைக்கும் தான் இல்லை, இனிமேல் உன்னை சுமப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ கேரித்தில் போயிரு. காலையிலேயும் சாயங்காலத்திலேயும் காகங்கள் அவனுக்கு ஆகாரம் கொண்டு வந்தது. சாப்பிட்டான், கேரித்தின் தண்ணீரை குடிச்சுக்கிட்டான். இப்போ கேரித்தின் தண்ணீர் குறைய குறைய அவனுக்குள்ள ஒரு துக்கம்.
ஐயோ தண்ணி குறைஞ்சு போதே, இந்த ஆறு வற்றி போகுதே, இனி என்ன செய்யறது? அவன் மனதை அறிந்த கர்த்தர் சொல்றாரு, நீ இங்கிருந்து இடத்த காலி பண்ணிட்டு எங்க போ? சாரிபாத்துக்கு போ, சாரிபாத்துக்கு போ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவேன், கேரித்தின் தண்ணீர் இருக்கிற வரைக்கும் தான் இல்லை, சாரிபாத் விதவையை நம்பி மாத்திரம் இல்லை, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன், அவர் நம்மை மரண பரியந்தம் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஒன்று உன்னுடைய மரணம் வரைக்கும், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உன்னை சுமந்து நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை சுமந்து ஏந்தி நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் எப்படி சுமப்பார் அப்படின்னு சொல்லி 1-2 காரியங்களை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவது, அவர் எப்படி சுமப்பார் என்று சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஐசாயா chapter 40 verse 11. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், மேய்ப்பனை போல தம்முடைய மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து. எப்படி சுமப்பாரா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மடியிலே சுமந்து. கரவல் ஆடுகள் என்ன செய்வாராம்? மெதுவாய் நடத்துவார். உன்னை கர்த்தர் எங்க சுமப்பேன்னு சொல்றார் தெரியுமா? உன்னை மடியில சுமப்பேன்னு சொல்றார். ஒரு குழந்தைக்கு நீங்க எத்தனை தான் சோபா செட்டு இல்லைன்னாக்கா நீங்க வாக்கர்லாம் வாங்கி கொடுத்தாலும், அது அந்த தாய் மடியில போய் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த குழந்தைய பாருங்க, அதுக்கு ஒரு பெரிய தைரியம். அந்த குழந்தை அப்படி தாய் மடியில போய் அப்படி உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, அதை போல ஒரு தைரியம் அந்த குழந்தைக்கு இல்லாவிட்டா அதை போல ஒரு சுகம் அந்த குழந்தைக்கு வேற எங்கேயுமே இல்லையா? அவர் உன்னை மடியிலே சுமப்பேன்னு சொல்லுகிறார். அவர் உங்களை என்னையும் மடியிலே சுமப்பாரா? எத்தனை பேருக்கு இயேசுவின் மடியில, ஃபாதர் அழகா பாடுறார் இல்லையா, உங்களுடைய மடியில நான் இளைப்பாருவேன். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு, நான் ஆண்டவரே உங்களுடைய மடியில் இருக்கணும். லாசரு எங்க இருந்தான்? ஆபிரகாமின் மடியில. ஐயோ, இந்த பூமியில் ஆண்டவரே அவனை சொல்றார், நீ பூமியில சுகபோகமா இருந்தாய், சம்பூர்ணமா இருந்தாய். அது இந்தி பைபிள் எழுதிய தூம் தாம் நீ வாழ்ந்த. அவனோ சிறுமைப்பட்டு போயிருந்தான், இப்பொழுது இவன் தேற்றப்படுகிறான். மடியிலே கர்த்தர் சுமப்பேன் என்று சொல்வது உங்களை என்னையும் தேற்றுவதை காண்பிக்கிறது. உங்களை என்னையும் தேற்றுவதை காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த லாக்டவுனுக்கு மாத்திரம் அல்ல, தீர்க்க தரிசனமாய் உங்களோடு என்னோடு பேசுகிறார். உங்களை என்னையும் கர்த்தர் கடைசி வரை, உன்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும், இல்லாவிட்டால் கர்த்தருடைய வருகை வரைக்கும் உன்னை மடியில சுமக்க விரும்புகிறார். இந்த நாட்களை தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்க என்ன செய்யணும்? இம்ப்ரூவ் பண்ணுங்க. நான் ஒரு ஆட்டுக்குட்டி, ஆடு வேண்டாம், நான் யாரு? ஆட்டுக்குட்டி. நான் அவருடைய மடியில் இருப்பேன். என் தேவனுடைய மடியில், என் மேய்ப்பனுடைய மடியில் இருப்பேன். எனக்கு என் மேய்ப்பனுடைய மடி போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நித்தியத்துக்கு போனா, பரலோகத்துக்கு போனா நம் தேவனுடைய மடியில தான் இளைப்பாற போகிறோம். அதுக்கு முன்னதாகவே இங்கேயே நமக்கு என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய மடியிலே இருந்து நாம் இளைப்பாரி, கர்த்தருடைய மடியில் இருந்து அந்த சுகமான ஒரு ஜீவியத்தை, கர்த்தருடைய மடியில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாம் ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை அது நமக்கு காண்பிக்கிறதையா. The bosom of Abraham, ஆபிரகாமின் மடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கும் அந்த மடியில் இருக்கிற அனுபவம். அவர் என்னுடைய மேய்ப்பன், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பனை குறித்து 3 வார்த்தை பைபிள்ல இருக்கு. நல்ல மேய்ப்பன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். பெரிய மேய்ப்பன் அப்படி ஒரு வசனம் இருக்கு, யாருக்கும் தெரியுமா? எபிரேய நிருபத்திலே பெரிய மேய்ப்பன், கிரேட் ஷெப்பர்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அங்கே வாசிக்கும் போது ஆடுகளின் பெரிய மேய்ப்பன் என்ன செய்வாராம்? வெளிப்பட போகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது பிரதான மேய்ப்பன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன். நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பன் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த பெரிய மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இந்த மடியிலே சுமக்கப்படுகிற அனுபவம் மாத்திரமல்ல,
இந்த மடியிலே இருக்கிற ஜீவியை மாத்திரமல்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை என்னையும் கொண்டு போய் நித்தியமாய் யுகாயுகமாய் உங்களை என்னையும் அந்த மேய்ப்பன் கொண்டு போய் சேர்க்க போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு ஒரு பெரிய மேய்ப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு பிரதான மேய்ப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் இருக்கிறார், ஜீவனையே கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் எனக்கு இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்திலே 20வது வசனம். Hebrews chapter 13 verse 20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெரிய மேய்ப்பனை சமாதானத்தின் தேவன் மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே தேவன் உங்களை என்னையும் ஒருவேளை மரணம் சம்பவித்தாலும் காகலம் தொனிக்கும் போது உங்களை என்னை கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு ஒரு அருமையான நண்பர், நம்ம மோகன்ஸ் என்ன மீட்டிங்லெல்லாம் சாக்ஸ் வாசிப்பார், சூசைன்னு அவர் பேர். அவர் எத்தனையோ அவார்டெலாம் வாங்கியிருக்கிறார். 12 மணி நேரம் அவர் சாக்ஸிஸ்ட், 12 மணி நேரம் தொடர்ந்து சாக்ஸோஃபோன் வாசித்திருக்கார். திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது அவர் மரிக்கிறதுக்கு முந்தின நாள் என்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறார். நானும் அவருக்காக ஜெபம் பண்ணுறேன். அடுத்த நாள் செய்தி வருது, அவர் இறந்துட்டார். என்னன்னு கேட்டேன். கொஞ்சம் நெஞ்சு வலி, கொரோனாலாம் கிடையாது, நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியிலேயே அவர் இறந்து போயிட்டார். நான் அவர் யோசித்து பார்த்தேன். அவர் வாங்கியிருக்கிற மெடல்கள்லாம் எவ்வளோ பெரிய மியூசிஷியனோட்டெல்லாம், சினி ஃபீல்டில் இருக்கிறவங்ககிட்டெல்லாம், பெரிய பெரிய ஆள்கிட்டெல்லாம் அவர் அவ்வளோ பாராட்டு சான்றிதழ்கள் மெடல்லாம் வாங்கியிருக்கிறார். இப்போ யோசிக்கிறேன், கின்னஸில் ஒரு பேர் வாங்கியிருக்கிறார், 12 மணி நேரம் சாக்ஸ் வாசி. ஆனால் உன்னையும் கொண்டு போலையே. யூ வின் so many medals, ஆனால் ஒன்றுமே கொண்டு போகலை. அதனால தான் இந்த பெரிய மேய்ப்பன், உன்னை மேய்ப்பனை போல சுமப்பேன், அது உன்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு இந்த மேய்ப்பனுடைய மடியில் இருந்து 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 அந்த நல்ல மேய்ப்பனை ருசித்து, பிரதான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய மேய்ப்பனை ருசித்து பிரதான மேய்ப்பனை அனுபவித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது என்ன செய்கிறாரா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வாடாத கிரீடம், மகிமையின் கிரீடத்தோடு கூட வருகிறார். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது, மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். மகிமையுள்ள வாடாத கிரீடம். இந்த உலகத்துல சம்பாதிக்கிறது ஒன்றும் நம்ம கூட வராதையா. வருமா? பேச மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் வராது. ஏன் உனக்கு கர்த்தர் மேய்ப்பராய் வெளிப்படுகிறார். ஏன் உன்னை மடியிலே ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமக்கிறது போல உன்னை என்னை கர்த்தர் சுமக்கிறார் என்றால், இந்த மேய்ப்பர் பிரதான மேய்ப்பராய் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அன்றைக்கு அவர் சும்மா வரப்போறதில்லை, கிரீடத்தோடு வரப்போகிறார், மகிமையின் கிரீடத்தோடு வரப்போகிறார், வாடாத கிரீடத்தோடு வரப்போகிறார். அந்த கிரீடத்தை நீங்களும் நானும் பெறணும். அதற்காக இந்த மெய்ப்பனோடு கூட இந்த நாட்களிலேயே நமக்கு ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம் உங்களுக்கு எனக்கு தேவை. நான் ஆடு, அவர் என் மெய்ப்பன். நான் அவருடைய ஆட்டுக்குட்டி, அவர் என் மெய்ப்பன். அவருடைய தோளிலே தான் நான் அமருவேன், இந்த மடியிலே தான் நான் உட்காருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தை இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்வோம். 2வதாக, அவர் எப்படி நம்மை சுமக்கிறார் அப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவனிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள். எங்க சுமப்பாங்களாம் சொல்லுங்க? இடுப்பில். சத்தமா சொல்லுங்களேன். இடுப்புல நம்மை சுமக்கிறது யார்? சொல்லுங்க. பாட்டியா? தாய்? அம்மா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தவழ்ந்து போற ஒரு குழந்தை, ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். திடீர்னு ஒரு பூனை வந்துட்டு ஓன்னு சத்தம் போடுது. அவங்க அம்மா வந்து உடனே தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. இதுக்கு போய் பயப்படுறேன். அவங்க அம்மாவோட இடுப்பில் அந்த பிள்ளை உட்காந்த உடனே
ஐய் போ அப்படின்னு துரத்துது. அந்த இடுப்பில் உட்கார்ந்த உடனே அதுக்கு வர தைரியம் பாருங்களேன். தன்னை எதிர்த்து வருகிற வல்லமையை கூட துரத்தக்கூடிய வல்லமை. கர்த்தர் உன்னை ஒரு தாயை போல சுமக்க போகிறார். இந்த உலகத்தில் தாயின் அன்புக்கு ஈடான அன்பு, இயேசுவின் அன்பு வித்தியாசம். இந்த உலகத்தில் தாயின் அன்பை போல மேன்மையான அன்பு வேற ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆமாம், அந்த தாயின் உள்ளம் ஏங்குது. என் பிள்ளை சாப்பிட்டானா, என்ன செய்கிறான், எப்படி இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தாயின் உள்ளம் கொண்ட தேவன் உன்னை இடுப்பிலே வைத்து உன்னை சுமப்பாரா? உன்னை இடுப்பிலே வைத்து சுமப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஒரு தாயை போல நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, எல் ஷடாய், மதர் லைக் காட். மதர் லைக் காட், தாயை போன்ற ஒருவர், தாயை போன்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை திருப்தியாக்குகிறவர், நம்மை போஷிக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயை போன்ற மார்பகம் உடையவர் என்பதுதான் அந்த எல்ஷடா என்பதற்கு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னை எப்பெல்லாம் அவர் சுமக்க விரும்புகிறாரோ, எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து நேரிடுகிறதோ, எப்பெல்லாம் நீ கலங்குகிறாயோ, எப்பெல்லாம் நீ வேதனைப்படுகிறாயோ, அப்பெல்லாம் உன்னை அவர் தூக்கி சுமக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன்? ஆண்டவரே, நான் உங்களுடைய இடுப்பிலேயே இருக்க விரும்புகிறேன். அந்த இயேசுவின் அன்பு தாயின் அன்பு போன்றது ஆண்டவரே. அந்த தாயின் அன்பு எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் விரும்புகிறோம்? கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் அந்த இயேசுவின் அன்பிலே நிரப்பப்படுவோமாக. இயேசுவின் அன்பிலே நிரப்பப்படுவோமாக. இயேசுவின் அன்பிலே நிரப்பப்படுவோமாக. ஓ, என்னை தூக்கி சுமக்கிறவரே, என்னை தூக்கி சுமக்கிறவரே, என்னை தாயை போல தூக்கி சுமக்கிறவரே, மெய்ப்பனை போல மக்கத்தாவே புயத்திலே சேர்க்கிறவரே, மடியிலே சுமக்கிறவரே, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இயேசுவின் அன்பு, அவர் உன்னை நேசித்ததுனால நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை சுமப்பேன், இடுப்பிலே வைத்து உன்னை சுமப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலிலே வைத்து உன்னை நான் தாளாட்டுவேன். எவ்வளோ நல்ல தேவன், ஆறுதலின் தேவன். நானே உனக்கு ஆறுதல் செய்வேன், நானே உனக்கு ஆறுதல் செய்வேன். உன்னை ஆற்றுகிற தேவன் அவர். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. உன்னை விரட்டி வருகிற எல்லா சத்துருடைய வல்லமைக்கு முன்பாக ஆண்டவர் என்னை கைவிட்டாரோ என்று நீ கலங்காதே. உன்னை கர்த்தர் எப்போ அவர் உன்னை இடுப்புல வைக்கணுமோ அவருக்கு தெரியும். உன்னை சத்துரு நெருங்கி வரும்போது சத்துரு தொடாதபடி அவர் உன்னை கரங்களில் எடுத்து உன்னை இடுப்பிலே வைத்து உன்னை சுமக்கிற தேவன் அவர். அப்படி ஒரு நல்ல தேவன் உனக்கு எனக்கு இருக்கிறார் ஐயா. உன்னை விட்டுற மாட்டார், உன்னை விட்டுற மாட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதுவரைக்கும் உன்னை சுமந்தவர் இனிமேலும் உன்னை சுமக்க இந்த தேவன் போதுமானவராக இருக்கிறார். மெய்ப்பனை போல சுமப்பார், தாயை போல சுமப்பார். இன்னொரு காரியத்தை நம்ம படிக்கும்போது டியூட்ரானமி, உபாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் படிக்கும்போது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அப்படியானால் இது தகப்பனை போல சுமக்கிறார், தகப்பனை போல சுமக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் கூட பிள்ளைகளுக்கு செய்யறதெல்லாம் சொல்லிடுவாங்க, ஆனால் தகப்பன் சொல்ல மாட்டான், இருதயத்திலே வைத்திருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை சுமக்கிறவர் தகப்பனை போல. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. ஒரு ஆள் நல்ல சஃபாரி போட்டுக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போகிறார். அங்கே கல்யாணம் நடக்கு. அவருடைய மனைவி பெர்கனண்ட்டாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தைய கையில் பிடிச்சிட்டு வராங்க. அந்த பையன் என்ன எடுங்க தூக்குங்க அப்படிங்கிறான்.
நான் யோசித்தேன், நான் எங்கள் வீட்டிலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவர் கொஞ்சம் கூட கூச்சப்படலை. அவனை தூக்கி அப்படியே தோளில் வச்சுக்கிட்டார். நான் சஃபாரி போட்டிருக்கிறேன், ஷூ போட்டிருக்கிறேன், நான் நல்ல துணி உடுத்திருக்கிறேன், நான் ஒரு ஜனங்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு போகிறேன். அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்காமல் இந்த கிராமத்தில் பிள்ளைகளை தோளில் தூக்குற மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டார். நான் எங்கள் வீட்டில் இருந்து ஓடி வந்து அந்த மனுஷனை சொன்னேன், நீங்கள் தாயா உண்மையான தகப்பன். வெட்கத்தை கூட பார்க்காம, அசிங்கன்னு கூட தெரியாமல் தூக்கி சுமந்தீங்களே. நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிட்டு வெள்ளை சுப்பாவோட வர என் பையன், 2வது பையன், சின்ன பையன், அப்போது எனக்கு நடக்க முடியலப்பா, எடுங்கப்பா அப்படின்னா, என் துணி அழுக்காயிரும்ல, நீ நடந்து வரல அப்படின்னு. நான் எவ்வளோ மோசமான தகப்பன். நம்ம தகப்பனை பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல, அப்படியானால் நம்முடைய தேவன் தகப்பனாக, தாயாக, மேய்ப்பனாக உங்களை என்னையும் அவர் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? எதனால உங்களை என்னை சுமக்கிறார்? அவர் என்னை நேசித்ததுனால. நான் நேசித்ததுனால இல்லை, இயேசு என்னை நேசித்ததுனால. எத்தனை பேர் அவர் என்னை சுமக்கணும்னு விரும்புறீங்க? அப்படிப்பட்டவங்களா கொஞ்சம் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே உங்களுடைய மடியில், உங்களுடைய இடுப்பில், உங்களுடைய தோளிலேயே நான் இருக்க விரும்புகிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பே, நாளும் பின் தொடர்வே. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வே, தொடர்ந்து பயணம் செய்வே. எத்தனை பேர் அதை விரும்புகிறோம்? நான் கூட இயேசுவின் தோளில் இருக்க விரும்புகிறேன், இயேசுடைய மார்பில் இருக்க விரும்புகிறேன், இயேசுடைய மடியில் இருக்க விரும்புகிறேன், இயேசுடைய இடுப்பில் இருக்க விரும்புகிறேன். நான் அந்த அனுபவத்தை இந்த நாளில வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே நம்முடைய தோலை விட்டு இறங்க மாட்டேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்களா என்னோடு சேர்ந்து பாடலாமா? நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து இன்னும் கூட சத்தம் உயர்த்தி, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. இவ்வளவு ஒரு அருமையான அனுபவம். லாக்டவுன் சொல்லிட்டு துக்கப்பட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே உம்முடைய மடியில, ஆண்டவரே உம்முடைய இடுப்புல, ஆண்டவரே உம்முடைய தோளில் இருக்க விரும்புகிறேன். இன்னொரு குறிப்பு கூட இருக்கிறது. கழுகு தன் செட்டைகளின் மேல் சுமக்கிறது போல. உபாகம புஸ்தகத்திலே 32:11. கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோட இருந்ததில்லை. யாத்திராகம புஸ்தகம் 19:4. நான் எகிப்திற்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மனுஷன், ரட்சிக்கப்பட்ட மனுஷன்தான், எங்கள் ஊரில் ஒரு பெரிய பொத்தை இருக்கையா, அதில் முந்தியெல்லாம் கழுகு வந்து கூடு கட்டும், நாங்களாம் போய் பார்ப்போம் அப்படின்னார். எப்படி அப்படின்னு கேட்டேன். முதல்ல முள்ளுகளாலும் கம்பிகளாலும் அதை கூட ஆயத்தம் பண்ணுமா, அதுக்கு மேலே நல்ல பஞ்சுகளை வைக்குமா,
அந்த கழுகு குஞ்சு அதுக்குள்ளே இருக்கும்போது சுகமாக இருக்குமா. அந்த கழுகுக்கு குஞ்சுக்கு தேவையான ஆகாரத்தெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன செய்யுமா, அந்த பஞ்சான பகுதியெல்லாம் எடுக்குமா. பஞ்சான பகுதியெல்லாம் எடுத்த உடனே முள்ளுகள் குத்தும் போது கழுகு குஞ்சு அழுமா. ஐயோ கஷ்டமா இருக்க. அப்படி ஆயிலும் இந்த கழுகு குஞ்சு பறக்கும்னு நினைக்கிறது தாய் கழுகு. ஆனால் அதுக்குள்ளவே அந்த முள்ளில் குத்திக்கிட்டே அது உட்காந்துருக்கு. அப்போதான் அந்த தாய் கழுகு நினைக்கிறதாம், இந்த முள்ளுகளையும் பஞ்சுகளையும் எடுத்துட்டு முள்ளுகளையும் எடுத்துட்டு தனி கிளையில் உட்கார வைக்குமா. அது பேலன்ஸ் கிடைக்காம அப்படி இப்படி ஆடுமா. திடீர்னு அந்த தாய் கழுகு அந்த ஒரு கிளையில் மரக்கிளையில் உட்காந்துருக்கிற அந்த கழுகு கொஞ்சம் கீழே தள்ளி விடுமா. அது பாறையில் வந்து அடிக்கிற வேகத்தில் அப்படியே வேகமாய் வந்து சிறகினால் அப்படியே தூக்கிட்டு போகுமா. தேவன் அப்படிதான் நம்ம நடத்துவாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கர்த்தர் உங்களை இதுவரை அப்படி நடத்திருக்கலாம். உங்களோட கூட்டை கலைத்திருக்கலாம். கூட்டை கலைக்கிறது உங்களோட சுகபோகங்களை எல்லாம், உங்களோட ஸ்தான மானங்களை எல்லாம், உங்களுக்கு இருக்கிற நல்ல பெயரெல்லாம் கர்த்தரே கலைக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். யார் கலைக்கிறது? கர்த்தரே கலைக்கிறார். ஏன் ஆண்டவரே இப்படி செய்தீர்? அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ என்னை போல மாறணும், நீ என்னை போல உன்னதத்தில் பறக்கணும், நீ என்னை போல மாறணும். ஸோ கிறிஸ்தவ ஜீவிதம் அப்படின்னு சொல்றது நாட் அ சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப். ஒரு செழிப்பின் ஜீவியம் மட்டும் இல்லை. கிறிஸ்தவ ஜீவிதம் இயேசுவை போல மாறுகிற ஜீவிதம். இந்த கழுகை, இந்த குஞ்சு நல்ல ஆகாரம் கொடுக்கிறது, நல்லா காக்குது. இந்த சிறைகள் அப்படியே தூக்கிட்டு அப்படியே மேலே போகும்போது அந்த கழுகுக்கு ரொம்ப சந்தோஷம். என் தாய் மோசமானவன் நினச்சேன், ஆனாலும் அப்படியே வந்து தூக்கிட்டு இந்த தூத்துக்குடி பட்டணத்தெல்லாம் எனக்கு காமிக்கிறாளே. திடீர்னு என்ன செய்யுமா, கொஞ்சம் உன்னதத்தில் போயிட்டு கொஞ்சம் உயரத்தில் போயிட்டு சிறகு உதருமா. அந்த கழுகு கொஞ்சம் சொல்ல, ஐயோ நான் செத்தேன் அப்படின்னு வருமா. அது தாழ வரும்போது திரும்ப தூக்கி எடுக்குமா. இப்படியே சிறகடித்து 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 தாய் கழுகை போல் அது பறக்கணுமா. உன்னை கர்த்தர் நன்மையும் தந்து ஆசீர்வாதமும் தந்து உன் கூட்டை கலைச்சிருக்கிறாரா? கர்த்தர் உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். கூட்டை கலைச்சிருக்கிறார்னா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். உன்னை முள்ளுகளால குத்த வச்சிருக்கிறாரா? 4 விதமான முள் இருக்கு பைபிள்ல. பேலியாளின் மக்கள் கையில் தொட முடியாத நெரிஞ்சலை போல் இருக்கிறார்களா? பலவிதமான கேடான வார்த்தைகள். எசேக்கியேல்ல படிக்கிறோம், அவர்கள் கையில் தொட முடியாத நெரிஞ்சு முல்லை போல் இருக்கிறார். பேலியாளின் மக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குற்றப்படுத்துகிற ஆவி உள்ளவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் குத்துவார்கள். இன்னொரு முள் இருக்கு, சாத்தான் கொண்டு வருகிற முள். இது கொட்டுகிற முள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. கலாத்தியர்ல பவுல் சொல்றார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை மேன்மைப்படுத்தாதபடிக்கு, எனக்கு கிடைத்த வெளிப்பாட்டை குறித்து நான் மேன்மை அடையாதபடிக்கு, என்னை நானே உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். உன் பலவீனத்தில் என் பலன். சத்தமா சொல்லுங்களேன். வியாதி ஒரு முள், வியாதி ஒரு முள், நிந்தை ஒரு முள். இப்படிப்பட்ட முள்ளெல்லாம் உன்னை குத்துகிறதா? கர்த்தர் தான் உன்னை அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் தான் உனக்கு இந்த பாடுகளின் வழியை வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீயும் இயேசுவை போல மாறணும். நீயும் அவரை போல மாறணும். நீயும் அவரை போல உயரத்தில் பறக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக தான் கர்த்தர் உனக்கும் எனக்கும் கூட்டை கலைக்கிறார். ஏன் ஆண்டவரே என் கூட்டை கலைத்தீர்? நீங்க அப்படி கேட்காதீங்க. அவர் ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு உன்னை கர்த்தர் நடத்துகிறார். காரணம் என்னன்னா, உன்னை எப்படி ஆகில அவரை போல மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 4 விதங்களிலே அவர் நம்மை சுமப்பார். எப்படிலாம் சுமப்பாரா?
மெய்ப்பனை போல, அப்புறம் தாயை போல, தகப்பனை போல, கழுகை போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். மெய்ப்பனை போல மடியிலே, தாயை போல இடுப்பிலே, தகப்பனை போல தோளிலே, கழுகை போல சிறகிலே. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை எப்படி சுமந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் தான் என்னை சுமக்கணும். நீங்கள் தான் என்னை சுமக்கணும். அந்நிய தேவர்கள் என்னை சுமக்கக்கூடாது. அந்நிய வல்லமைகள் என்னை சுமக்கக்கூடாது. அந்நிய மனுஷர் என்னை சுமக்கக்கூடாது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் கைகளை உயர்த்தி, என்னை இதுவரை சுமந்த தெய்வமே, இனிமேல் என்னை சுமப்பீராக, என் குடும்பத்தை சுமப்பீராக, என் பிள்ளைகளை சுமப்பீராக, ஆண்டவரே என் சபையை சுமப்பீராக. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கலாம்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க? உண்மையாய் கர்த்தர் என்னோடு கூட பேசியிருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார் சொன்னால் நீங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை சுமக்கிற தெய்வம், என்னை சுமக்கிற தெய்வம். ஓ, நிந்தைகள் வந்தாலும், என் கூட்டை கலைத்தாலும், உடைய சிறகிலே, உடைய செட்டையின் கீழே, செட்டைக்கு மேலே நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. முட்கள் என்னை குத்தினாலும் ஆண்டவரே, மூர்க்கர் என்னை குத்தினாலும் ஆண்டவரே, உடைய செட்டையிலே இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். என்னை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. இதுவரை சுமந்தவர் உன்னை இனிமேல் சுமக்க வல்லவர், இனிமேல் சுமக்க வல்லவர். இதுவரை ஏந்தினவர் உன்னை இனிமேல் ஏந்த வல்லவர். எத்தனை பேர் நம்புகிறோம்? எனக்கு தான் கர்த்தர் பேசியிருக்கிற, எனக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது, அவர் என்னை சுமக்கிற தேவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கொஞ்ச நேரம் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? நல்ல 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 வாய் திறந்து, ஓ உன்னை கர்த்தர் கரம் பிடிக்கட்டும், கர்த்தர் உன்னை கரம் பிடிக்கட்டும். ஒரு தாயை போல உன்னை தேற்றுகிறவராய், தகப்பனை போல சுமக்கிறவராய், ஓ மெய்ப்பனை போல கர்த்தர் உனக்கு போஷிக்கிறவராய், ஓ கழுகை போல உன்னை அவரை போல மாற்றுகிறவராய் உம்மை சுமக்க வாஞ்சிக்கிறார். மாற்றுக ஆண்டவரே, மாற்றுக ஆண்டவரே, மாற்றுங்க. இரண்டாவது ஒரு குறிப்பு இருக்கிறது. செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது தமிழ்ல அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அப்படின்னு இருக்கு. ஆனால் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா he will quiet in his love. மலையாளத்தில் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு. அவன் நின்னை சிநேகிச்சது கொண்டு மிண்டாதிருക്കുന്നു. அவர் நம்ம நேசித்ததுனால சில நேரங்களில் பேச மாட்டாராம், மௌனமா இருப்பாராம். he will quiet in his love. அந்த நல்ல வார்த்தை அது. அவன் நின்னை சிநேகிச்சது கொண்டு அவன் மிண்டாதிருക്കുന്നു, அவன் மிண்டாதிருക്കുന്നു. சில நேரங்களில் கர்த்தர் நம்மோட பேச மாட்டார். உபவாசம் இருக்கலாம், ஜெபிக்கலாம், ராத்திரி முழுசும் விழித்திருந்து ஜெபிக்கலாம். ஜெபம் எல்லாம் அப்படியே சுவரில் எரிகிற பந்து போல திரும்பி வரும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கலையே. சில நேரங்களில் டவுட் வரும், கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? நான் இவ்வளோ உபவாசம் இருக்கிறேனே, ஏன் ஆண்டவர் பேச மாட்டேங்கிறார்? ஆண்டவரும் பேச மாட்டேங்கிறார். கூட இருக்கிறாரா இல்லையா? ஹேவ் a doubt. நான் மட்டும்தான் தனிமையா போறேனா? கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு வேத பண்டிதர் விதமாய் சொல்லுகிறார், தேவனுடைய மௌனத்தை அறியாதவன் தேவனுடைய மனதை அறிய முடியாதான். தேவனுடைய மௌனத்தை விளங்கிக் கொள்ளாதவன் தேவனுடைய மனதை, will of God, அதை அறிய முடியாது. மோசே 40 நாள் மலைக்கு போயிட்டான். இங்க இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்னாச்சு தெரியல, எங்க காதுல இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம், எங்களை வழி நடத்துகிற ஒரு தெய்வத்தை என்ன செய், உண்டாக்கு. ஆனா அங்க கர்த்தர் மேல ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கிறார். நீங்க அந்த அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆரோனுக்கு வேண்டிய வஸ்திரம்,
ஆரோனுடைய ஊழிய முறைமை, ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரமாணம், கட்டளைகள், இதெல்லாம் கர்த்தர் மேலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு பெரிய பிளான் வச்சு, இந்த ஜனம் என்னுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை குறித்து ஒரு விசேஷித்த பிரமாணங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இவங்களோ எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும். அதனால தான் சொல்லுகிறேன், தேவனுடைய மௌனத்தை அறியாவிட்டால், எப்போ கர்த்தர் நம்ம கூட பேசாம மௌனமா இருக்கிறாரோ, காட் சைலன்ஸ் நாட் டினை, தேவனுடைய மௌனம் நம்மை கைவிட்டார்னு அர்த்தம் இல்லை. கர்த்தர் உங்களோட கூட பேசாம இருக்கிறாருன்னா உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார், இன்னும் பெரிய பெரிய பிளான் உங்களை குறித்து போடுகிறார்னு அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு தன்னுடைய 23ஆம் அதிகாரத்தில் புலம்புகிறான். முன்னாலே போனாலும் அவரை காணேன், பின்னாலே கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலே நான் காணாதபடி ஒளிந்து கொண்டிருக்கிறார், இடதுபுறத்திலும் அவர் அப்படிதான் இருக்கிறார். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் போகும் வழியை அவர் அறிவார். என்னை சோதித்த பின் எப்படி விளங்குவேன்? முன்னே தேடுறான், பின்னே தேடுறான், ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். ஸோ கர்த்தர் உங்களை என்னை நேசித்தால் 2 காரியம் சொன்னேன். சுமப்பார். என்ன செய்வார்? இது ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், தாயை போல தகப்பனை போல. இது இயேசுநாதருக்கே இந்த பாதை வந்தது. இதுக்கு இங்கிலீஷில் பரிசுத்தவான்கள் இப்படி சொல்லுவாங்க, த பாத் ஆஃப் டார்க்னஸ். இது இருளின் பாதை. எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறான், அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல இருளிலே நடத்தினார். இயேசுநாதர் சிலுவையில் தொங்கும்போது கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் சொன்னார். பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்ட போது அவர் கலங்கினார், என் தேவனே ஏன் என்னை. அப்ப பிதா இயேசுக்கே இந்த பாதை இருந்ததுன்னா, எந்த பரிசுத்தவான்களை யாரெல்லாம் கர்த்தர் ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் கூட்டையும் கலைப்பார். கலைச்சிட்டு கொஞ்ச நேரம் மௌனமா இருப்பார், பேச மாட்டார். ஏசப்பா பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொன்னா கூட பேச மாட்டார். ஆனால் சிலர் இருக்கிறாங்க, ஆண்டவர் என்கிட்ட அப்பதான் பேசினார் அப்பதான் பேசினார் இப்படிதான் பேசினாருங்கிறாங்க. அது எனக்கு தெரியல. தேவன் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் நிமித்தம் மௌனமா இருப்பார். அந்த மௌனம் உன்னை இன்னும் அடுத்த லெவல்ல, இன்னும் உன்னை மேன்மையான நிலவரத்துக்கு கொண்டு போவதற்கு. எத்தனை பேருக்கு இந்த தேவனுடைய அன்பு தேவை? எத்தனை பேர் தேவன் இன்னும் என்ன நேசிக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் இதோட கூட நிறுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானனா. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன் துதிப்பே. வருங்காலங்களிலே அவர் முதற்பேரானவராயிருக்கும்படி, நீங்களும் நானும் அவருடைய சகோதரராயிருக்கும்படி அவர் நம்மை நேசித்தாரா? அவர் நம்மை நேசித்தாரா? ஆண்டவரே, உங்களோட அன்பை என்னை விட்டு எடுத்துடாதீங்க, உங்க அன்பை என்னை விட்டு நீக்கிறாதீங்க, உங்களோட அன்புக்கு பாத்திரவானாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு ஒப்பு கொடுப்போம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? கர்த்தருடைய கரத்தில் சமர்ப்பிக்கலாமா? அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானனா. என் இயேசுவே நேசித்தீரோ, எம்மாத்திரம் மன்னானனா. இன்னும் நன்றியுடன் துதிப்பே, இன்னும் நன்றியுடன்